Hi friends, இன்னைக்கு எப்படி old box வேஸ்ட் பண்ணாம reuse பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்ல நான் குட்டி குட்டி பாக்ஸா செஞ்சு வச்சிருக்கேன். இதுல பட்டை, கிராம்பு இது மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம நீங்க சாமி பொருள், குங்குமம், திண்ணூர், சூடம் இது மாதிரி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா டைலரிங் ஐட்டம்ஸ்ல பட்டன், சின்ன சின்ன ஊசி இது மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த சேனல்ல நிறைய ஓல்டு கிளாத், ஓல்டு திங்ஸ் எப்படி வேஸ்ட் பண்ணாம ரீயூஸ் பண்ணும் அப்படிங்கறத போடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களுக்கு எந்த சைஸ்ல பாக்ஸ் வேணுமோ அது மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸோட அகலத்தை நீங்க மெஷர் பண்ணணும். நான் 4 இன்ச் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து இந்த சைடும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மெஷர் பண்ணணும். ஃபிட்டா மெஷர் பண்ணீங்கன்னா பாக்ஸை உள்ள வைக்கும் போது கொஞ்சம் டைட்டா இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு மெஷர் பண்ணணும். இப்போ நான் வந்து 4 இன்ச் மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த 4 இன்ச்ல பாதி வந்து 2 இன்ச் கிடைக்கும். கொஞ்சம் கேப் விட்டுட்டு லூஸாக தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். அப்போ தான் பாக்ஸை உள்ளே வைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 4 இன்ச்சில் பாதி வந்து 2 இன்ச். அப்போ ஒரு பாக்ஸோட அகலம் வந்து 2 4 பாக்ஸ் வேணும் நம்மளுக்கு. ஸோ ஒரு பாக்ஸோட அகலம் 2. அந்த 2ல் அரை இன்ச்சு சேர்த்தி நான் 2.5 இன்ச் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அந்த அரை இன்ச் வந்து தையலுக்காக. இந்த 2.5 இன்ச் வந்து நான் 4 பக்கம் வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் ரைஸ் பேக்ல தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஸ் நான் எப்படி கட் பண்ணேன்னு சொல்கிறேன். இந்த பீஸோட அகலம் வந்து எப்படி மெஷர் பண்ணேன்னா, இந்த குட்டி பீஸில் 2 ஆட் பண்ணிங்கன்னா 10 இன்ச் கிடைக்கும். அந்த 10 தான் இந்த பீஸோட அகலம். ஸோ வந்து இதுக்கு எப்படி உயரம் நான் மெஷர் பண்ணேன்னா, இதுக்கு உயரம் வந்து நான் 3 இன்ச் வச்சுருக்கேன். அதை எப்படி நான் கால்குலேட் பண்ணேன்னு சொல்கிறேன். இந்த உயரம் 3 இன்ச் வந்து பாக்ஸோட உயரம். பாக்ஸில் வந்து உயரம் 2.5 இன்ச் வருது. அரை இன்ச் தையலுக்காக ஆட் பண்ணிவிட்டு நான் 3 இன்ச் வந்து இந்த பீஸோட உயரமாக வச்சுருக்கேன். 3 இன்ச் உயரம், 10 இன்ச் அகலம். இந்த 10 இன்ச் அகலம் இந்த பீஸை அந்த 2 வந்து 4 சைடும் ஆட் பண்ணிங்கன்னா 10 இன்ச் அகலம் கிடைக்கும். உயரம் வந்து அந்த பாக்ஸோட உயரம். இப்போ இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் கூட நம்ம வந்து மெஷர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சின்ன பாக்ஸ்லையும் இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். அதில் பாதியாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஆனால் நான் இந்த பாக்ஸை மெஷர் பண்ணி தான் காட்டுறேன். இப்போ இதே மாதிரி 4 பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 பாக்ஸ்க்காக. இந்த பீஸ்க்கு எல்லாம் நான் கிளாத்தும் கட் பண்ணிக்கிறேன். 4 பீஸ் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீஸ்க்கும் நான் கிளாத் கட் பண்ணிக்கிறேன். இப்படி துணியில எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன்னா, இப்போ துணியோட உள்பக்கத்துக்கு மேலே ரைஸ் பேக் வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நீட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதில் 4 சைடும் நம்ம தையல் போடணும். இதே மாதிரி இந்த பீஸ்லையும் 4 சைடு வந்து தையல் போட்டுக்கணும். இப்போ நான் தையல் போடுறேன். துணியோட உள்பக்கத்துக்கு மேலே ரைஸ் பேக் வச்சு நான் பின் பண்ணியிருக்கேன். இப்போ 4 சைடும் நான் தையல் போட்டுக்கிறேன். 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீஸ்ல 4 சைடும் நான் தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா பீஸ்லயும் வந்து துணியும் ரைஸ் பேக்கையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா பீஸ்க்கும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்லாம் நான் கட் பண்ணிடுறேன். இந்த தேவையில்லாத துணியெல்லாம் கட் பண்ணிடுறேன். எல்லா பீஸ்க்கும் கட் பண்ணிடுறேன். இப்போ எல்லாத்துக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸ் எடுத்து மேலே வந்து அரை இன்ச்சில் நீங்கள் மடித்து அரை இன்ச்சில் ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போடணும். கரெக்டாக அரை இன்ச்சில் ஃபோல்டு பண்ணி தையல் போடணும். இதே மாதிரி மீதி 3 பீஸ்க்கும் நான் தையல் போட்டுக்கிறேன். எல்லா பீஸ்க்கும் மேலே ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுட்டேன். இப்போ இந்த 2 பீஸையும் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த குட்டி பீஸை எடுத்துட்டு இந்த பீஸை எடுத்துட்டு
இந்த ஃபோல்டு பண்ணாத எட்ஜில் நல்ல பக்கம் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் 1/4 இன்ச்சில் இப்படி தையல் போட்டுட்டு வரணும். இப்படியே டர்ன் பண்ணி தையல் போட்டிங்கன்னா பாக்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ இந்த பீஸோட இந்த பீஸை ஜாயின் பண்ணும்போது இப்படி ஆப்போசிட்டில் வைக்காம 2 ஓர்ஸாக வர மாதிரி நல்ல பக்கம் ஒன்றா வச்சு நீங்கள் 1/4 இன்ச்சில் தையல் போடணும். இப்படி 2 ஓர்ஸாக வச்சு தான் நீங்கள் நல்ல பக்கம் ஒன்றா வச்சு 1/4 இன்ச்சில் தையல் போடணும். நீங்கள் இந்த எட்ஜுக்கு வந்ததுக்கப்புறம் டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் 4 பக்கமும் தையல் போடணும். இப்போ இந்த பீஸ் மேலே ஃபோல்டு பண்ண எட்ஜ் மேலே வர மாதிரி இருக்கணும். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தி வச்சு நல்ல பக்கம் ஒன்றா வச்சு நான் 1/4 இன்ச்சில் தையல் போட்டு வரேன். தையல் போட்டு டர்ன் பண்ணும்போது நீங்கள் ஊசியை எடுக்காம டர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி டர்ன் பண்ணி நீங்கள் 4 சைடும் தையல் போட்டுக்கணும் 1/4 இன்ச்சில். தையல் போட்டாச்சு. பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக இருக்கும், அதையும் ஜாயின் பண்ணிடணும். ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்து வச்சு 1/4 இன்ச்சில் ஜாயின் பண்ணணும். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நான் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிடுறேன். அடுத்த பீஸையும் நான் இதே மாதிரி நல்ல பக்கம் ஒன்றா வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கிறேன். 1/4 இன்ச்சில் தையல் போட்டுட்டு ஊசி எடுக்காமல் இந்த சைடு நான் டர்ன் பண்ணி மறுபடியும் 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி 4 சைடும் தையல் போடணும். இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ இந்த 2 ஓப்பனாக இருக்க இடத்தையும் சேர்த்து வச்சு நான் தையல் போட்டுடுறேன். இதே மாதிரி நான் மற்ற 2 பாக்ஸையும் ரெடி பண்ணிடுறேன். இப்போ 4த்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை திருப்பிட்டேன்னா நல்ல பக்கம் மேலே வந்துடும். எல்லா பீஸையும் நான் திருப்பி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எடுத்துக்கிட்டால் நம்ம பாக்ஸை கூட நார்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய ஓல்டு கிளாத் ரீயூஸ் வீடியோஸ் போடுவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thanks for watching.